ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக பீட்ஸை வச்சு ஒரு பிரேஸ்லெட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து இதில் இருக்குது. இது வந்துட்டு ₹35 தான் வந்துட்டு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோடு வரும். இதில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் செய்யக்கூடிய எலாஸ்டிக் த்ரெட்டு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் ஜம்ப் ரிங், அப்புறம் சாம் இருக்கும், அப்புறம் பீட்ஸ் 25 பீட்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து அதில் அழகாக இருக்கிறதுக்கு சில இதெல்லாம் ஸ்மைலி இது மாதிரி சிலது ஏதாவது ஒன்று இருக்கும். இது வந்துட்டு மொத்தமாக வந்து ₹35 வரும் ஒரு பேக்கு. இதை வச்சு நம்ம எப்படி அழகாக வீட்டிலே வந்து பிரேஸ்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்துட்டு ஒரு 10 பீட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வந்துட்டு அழகுக்காக போடுறோமோ அதை வந்து உங்களோட இஷ்டம்தான். இதை வந்துட்டு எப்படி போட்டால் இது ரொம்ப கைக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ரேண்டமாக வந்துட்டு அந்த வீடியோக்காக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரீ சைஸ்க்காக நான் 25 பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கை சைஸுக்கு அழகாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக எல்லாமே கோர்த்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளால் வாங்க முடியலங்கும்போது இது மாதிரி பேக் வாங்கி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு அதுமாரி அழகாகவே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட இது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பீட்ஸை வந்துட்டு அழகாக நம்ம இதுக்கு அந்த த்ரெட்டில் கோர்த்துலாம். எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நம்ம கை சைஸுக்கு வரும். இதுமாரி அழகாக கோர்த்துக்குங்க நீங்களும். இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இதை நாட் போடுறதுன்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைனா அறுந்துக்கும் இது. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான நாட் போட்டுட்டு அப்புறம் டபுள், அதாவது 2 தடவை வந்துட்டு அந்த ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து நாட்டு போடும்போது அந்த பிரேஸ்லெட் வந்து கழண்டு வராது. இது மாதிரி வந்து 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இழுத்து பாருங்கள் எவ்வளோ இது ஃப்ரீயாக வருது. வந்து போல் இது ஃபஸ்ட் டைம் போட்டது மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கழண்டு வந்துடும். அதுமாரி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப கிட்ட ஒட்டி நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதில் நெருப்பு வச்சு சுட்டு கூட விட்டுக்கலாம். அப்படி வச்சா கூட அது வந்து கரெக்டாக உள்ளே போய்டும். நான் எதுவும் இந்த வீடியோக்காக அது எதுவும் பண்ணலை. இது வந்து அது மாதிரி நம்ம வந்து லைட்டர் வச்சு இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால சாம்ஸை வந்து இந்த சைடு போட்டிருக்கேன். ஏன்னா அது கை மேலேயும் இந்த சாம்ஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுவே நார்மலாக எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வெறும் பீட்ஸு சாம்ஸ் மட்டும் வைக்கும்போது நம்ம நாட்டு போட்டதுக்கு ஆப்போசிட்டு சைடில் வந்துட்டு நான் சாம்ஸை வந்து தொங்க விடும்போது நாட்டு வந்து கீழே போய்டும். சாம்ஸ் வந்து அழகாக தொங்கிட்டுருக்கும். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு இது மாதிரி பண்ணால் தான் நான் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய கலர்ஸில் நிறைய இது மாதிரி பிரேஸ்லெட் மேக்கிங் ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரீ சைஸுங்கிறதுனால 25 பீட்ஸும் நான் போட்டிருக்கேன். இது வந்து கவரில் வந்து போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியும். நார்மல் கவர் போடுறத விட இதில் போட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பீட்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி பிரேஸ்லெட்டு தான் மேக் பண்ணி சேல் பண்ணணும்னு இல்லை. நம்ம மெட்டீரியல்ஸே வந்து அப்படியே சேல் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.